தென் மாவட்டங்களில் இருக்க ரவுடிசம் வந்து சென்னை வரைக்கும் வருது. அதில் ஒரு நபர் தான் ராக்கெட் ராஜா. ரவுடிசம் வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்டோட ஒரு 10,000 இளைஞர்களுக்கு மேலே சாதிய மூளை செலவுன்றது செஞ்சு நம்ம சாதிக்காக நம்ம சாதிக்கணும்னா கொலையும் செய்யணும். இப்போது அவரால் ஒருத்தர் மர்டர் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரிவெஞ்சு வந்துடுன்னு இவருக்கு பாதுகாப்பு இருக்குது. இவர் பின்னாடி போகக்கூடிய அந்த சாதிக்காக கொலை பண்ணக்கூடிய அந்த தம்பிங்களுக்கு யார் இருக்கா? தன் சமூகத்துக்கு எதிராக வரவங்கள ராக்கெட் வேகத்தில் படுகொலை செய்யறதால தான் அவருக்கு ராக்கெட் ராஜன். உங்கள் கிட்ட இருக்க மெட்டலே வேறு, என்கிட்ட இருக்க மெட்டல் வேறு. தம்பிகளாக பார்த்து இருந்துக்கோங்க, வேறு மாதிரி ஆகிடுவீங்கன்ட்டு ஒரு பொது நிகழ்ச்சியிலேயே பகிரங்கமாக வந்து சவால் விட்டு மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். நியூஸ் ஸ்கில்ஸ் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் சசிகுமாரின் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேச போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, தென் மாவட்டங்களில் இருக்கிற ரவுடிசம் வந்து எப்படி சென்னை வரைக்கும் வருது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் அதிக ரவுடிசம் இருக்கிறதுன்ட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சென்னைக்கு போனால் வந்து அதாவது ரொம்ப லான் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மறைமுகமாக பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் இப்போ தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, சிவகங்கை, அப்புறம் நெல்லை, இதிலலாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பம்ப் போடுற அளவுக்கு ஒரு ரவுடிசம் என்பது வளர்ந்துருக்கு. அந்த ரவுடிசத்துக்கு காலங்காலமாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு ரவுடிசம், அதாவது வெங்கடேச பண்ணையார், பசுபதி பாண்டியன், இந்த 2 பேருக்கு நடந்த இஷ்யூவில் இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்டவங்க படுகொலையாக பண்ணியிருக்காங்கன்றது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இந்த தகவல் பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறை தலைவர் இன்றைய வரைக்கும் மூடி மறைக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் இருக்க ரவுடிசம் வந்து சென்னை வரைக்கும் வருது. அதில் ஒரு நபர் தான் ராக்கெட் ராஜா. யார் இந்த ராக்கெட் ராஜா அப்படின்னு நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற இந்த நபர் வந்து குறைஞ்சது ஒரு 20 வருஷம் ரவுடிசம் வாழ்க்கையில் தனக்குன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பேக்ரவுண்டோட ஒரு 10,000 இளைஞர்களுக்கு மேலே சாதிய மூளை செலவுன்றது செஞ்சு நம்ம சாதிக்காக நம்ம சாதிக்கணுன்னா கொலையும் செய்யணும், அதாவது வீடுங்களை எரிச்சிடணும், அதாவது உடைமைகளை கொளுத்துவோம், உரிமைகளை பறிப்போம்னு ஒரு வசனம் இருக்குது, அந்த காலத்துடைய வசனம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் என்னென்னா, தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி குடிசைகளை கொளுத்திடுவாங்க, பரபரன்னு குடிசையை கொளுத்திடுவாங்க. இல்லைனா அந்த ஊரில் இருக்கிற யாருன்னா முக்கியமான பிறகு சாவச்சிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாதி ஒழினுன்ட்டு சொல்லக்கூடிய இந்த திராவிட ஆட்சியில் தான் இந்த சாதி ரீதியான தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், அதாவது 4 கொலை 5 கொலை, ஆள் கடத்தல் பண்ணவன், கொலை பண்ணவன், மோசடியில் ஈடுபட்டவன், அந்த மாதிரி அந்த வரிசையிலே தான் இந்த ராக்கெட் ராஜான்ற ஒரு மீது நம்ம வந்து ப்ரொபோசல் வைக்கிறோம். ஏன்னா காவல்துறை வந்து மட்டுமல்ல, பொலிட்டிக்கல் மட்டும் கூட சொல்கிறேன், அரசியல்வாதிகளும் இளைஞர்கள், பெரும்பான்மையான இளைஞர்கள் அவர் பின்னாடி ஒரு கூட்டத்தை அவர் சேர்த்து வச்சுக்கிறார். என்னென்னா அவரை பார்க்க போனாலே ஒரு 4 கேட் இருக்குது. இப்போது அவரால் ஒருத்தர் மர்டர் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரிவெஞ்சு வந்துடுன்னு இவருக்கு பாதுகாப்பு இருக்குது. இவர் பின்னாடி போகக்கூடிய அந்த சாதிக்காக கொலை பண்ணக்கூடிய அந்த தம்பிங்களுக்கு யார் இருக்கா? அண்ணனை காப்பாற்றுறதுக்கு 4 கேட்டு போட்டு வச்சுக்கிறார் வீட்டில். தெருமணிலேருந்து, வீட்டு கேட்லேருந்து, வீட்டு ஹால்லேருந்து மேலே போகிற வரைக்கும் அவருடைய சொல்கிறார். ஒரு காணொலியில் பார்த்தேன், சிறப்பான காணொலியாக தைரியமாக சொல்கிறார், என்னை வந்து பார்க்கறதுக்கு ஒரு 3 செக் போஸ்ட்டோட 4 செக் போஸ்ட்டு தாண்டி வரணும். இப்போ உங்களுக்கு இருக்க பாதுகாப்பு, நீங்கள் சொல்லி பல கொலைகள் செய்யக்கூடிய ஆட்கள் தம்பிங்க, சாதி ரீதியான மோதலில் வர தம்பிங்க. 2018 ஒரு செந்தில் கொலை வழக்கில் கூட இவர் முக்கிய பிரமுகராக இருக்கார். இவருடைய ரியல் பேரே வந்து பேர் பாருங்கள், நல்ல பேர், விவேகானந்தன்னு இவருடைய பேர். அதாவது இவர் சாதாரண ஒரு கிராமத்துலேருந்து பிறந்து கூலிப்படிக்கு ஒரு தலைவனாக, அதாவது வெங்கடேச பண்ணையாருடைய வலதுகரமாக இருக்கார். வெங்கடேச பண்ணையார்ன்றவர் என்ன பண்ணாருன்றது அது வரலாறு. அதை வந்து அதிமுக ஆட்சியில் அந்த அம்மா எப்படி என்கவுண்டர் பண்ணாங்கன்றது அது ஒரு வரலாறு. ஆனால் பொதுவாகவே இந்த மாதிரி ரவுடிஸுங்களுக்கு ஃபண்டுன்றது எப்படி கிடைக்குதுன்றதை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இவங்க ஒன்ஸு ஒரு மர்ட்ரு ஒன்று பண்ணிவிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டா, பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
அந்த சிறைச்சாலையில் தான் இவங்களுக்கு நெட்வொர்க்கே கிடைக்குது. ஒரு சிறைச்சாலை என்பது தவறு செய்தவர்களை திருத்தக்கூடிய சிறைச்சாலையாக இல்லை. மாற்றா சென்னையில் இருக்கிற ஒரு ரவுடி கடலூரில் போகிறான். அப்போ கடலூரில் இருக்க முக்கிய பிரமுகர்களோட தொடர்பாயிடுறான். அப்போது தொடர்பாயிட்டோடனே கடலூர்லேருந்து கூலிப்படியாக செட் பண்ணுறோம். இப்போ கூட பாருங்கள், லாஸ்ட்டாக மயிலை சிவகுமாரை மர்டர் பண்ணது கூட மதுரையிலேருந்து வந்த டீம் தான். அந்த ஐட்டக்காரன் பேர்கிட்ட நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, தைரியமாக சொல்லுவோம். மதுரை பாலா உள்பட மதுரையிலேருந்து வந்தவன் தான் கொலை பண்ணாங்க. அப்போ இந்த கூலிப்படிங்க அசம்பிள் ஆகிறதே பார்த்திங்கன்னா சிறைச்சாலை தான். இந்த ராக்கெட் ராஜா சாதி ரீதியான கொலைகள் செய்கிறதுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா சிறைச்சாலை தான். அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தவனை இவங்க பண்ண விஷயத்துக்காக சொல்லி பல தொழிலதிபரை மிரட்டுறாங்க. பல எப்படின்னா ஒருத்தன் பிஸ்னஸ் சாதாரணமாக ஒரு மாவட்டத்தில் பண்ண முடியாத சூழ்நிலையாக இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. பல ரவுடிஸு இப்போ ஒன்ஸு ஒருத்தன் தொழில் ஆரம்பிக்கணும் வந்தால் இத்தனை % ஆளுங்கட்சிக்கு கொடுக்கணும். அவருக்கு மட்டும் இல்லை, அதில் எதனா மைனஸ் வந்ததுன்னா எதிர்கட்சிக்கும் கொடுக்கணும். இதெல்லாம் மீறி ரவுடி பசங்க கொடுக்கணுன்ற மாதிரி ஆகுது. இதையும் தாண்டி இப்போ ஒரு சாதி ரீதியான தலைவர் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி சொல்கிறோம், காமராஜர் மேலெல்லாம் எந்த வழக்கம் இல்லை, ஒரு அரசியல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுற வழக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய 80% சாதி ரீதியான தலைவர்கள் மீது கொலை வழக்குகள் இருக்குது, கொலை முயற்சி வழக்குகள் இருக்குது. இவர்கள் பின்னாடி போகிற இளைஞர்களை இவங்க எப்படி மூளை செலவுனா, நம்ம சாதிக்கோசம் ஒருத்தனை கொலை பண்ணியே ஆகணும், கெத்துடா அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் ஆகிறதால தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்துங்களை இந்த இளைஞர்கள் என் சாதி பொண்ணை தொட்டால் நான் வெட்டுவேன், சாதிக்கோசம் நாங்கள் கொலை பண்ணுவோன்ட்டு பட்டாக்கத்தியோட, நான் சொல்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு 10 பேர் 5 பேர் பட்டாக்கத்தியோட காட்டுறதுடைய விளைவு தான். ஒரு சாதி காமிச்சா பதிலுக்கு கவுண்ட்டு இன்னொரு சாதி காமிக்கிறான். அப்போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே வர்றப்போ டிஜிபி என்ன பண்ணுறாங்க, அந்தந்த மாவட்டம் எஸ்பி சார் சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்ற கேள்வி வருது. இப்போ அப்படி படிப்படியாக போட்டு இந்த சாதி ரீதியான தலைவர்கள் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சென்னையில் தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அரிநாடாருக்கு நெல்லை மாவட்டம் இருக்க ஆள், அந்த ஆள் கோயம்பேடில் ஒரு 80 லட்ச ரூபா ஃப்ராடு, ஒரு தொழிலதிபரை மிரட்டி லோன் வாங்கி தரேன்ட்டு வாங்குறான். அப்போது தென் மாவட்டங்கள் இருக்கிறவன் சென்னையில் தைரியமாக ஏமாற்றி பணம் பறிக்கிற விஷயத்தில் ஈடுபடுறானுங்க. அப்போ சென்னையில் தங்குறப்போ சென்னை கமிஷனர் என்ன பண்ணுறாரு, ஒரு அக்யூஸ்டு அந்த மாவட்டத்துலேருந்து வெளியில் போகிறான்னா என் மாவட்டத்தில் விட்டு போயிட்டான் பாயிண்ட்டு சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, என் மாவட்டத்தில் இல்லை சார், அவர் நெல்லை மாவட்டத்தில் இல்லை, திருநெல்வேலியில் இல்லை, தூத்துக்குடியில் இல்லை, கிருஷ்ணகிரியில் இல்லை, சிவகங்கையில் இல்லை, இந்த மாவட்டத்தில் இருக்கிற A+ கேட்டகரி, அதாவது ரவுடிசத்தில் பிரிவுகள் இருக்குது, A+, A, B, C, இந்த 4 கேட்டகரி இருக்குது. அப்போ A+ கேட்டகரி, A கேட்டகரி ரொம்ப டேஞ்சரான கேட்டகரி. இவனுங்க பணம் கொடுத்தா யாரை வேணாலும் கொலை செய்வானுங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் பிசி விடுங்க, பிசிலாம் அன்னக்கைங்க, துட்டு கொடுத்தா யார்கிட்ட வேணாலும் போவானுங்க. அதாவது தலைவனையும் காட்டி கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த பிசிலாம் அட்டு ஜோப்டான்வாங்க ரவுடிசத்தில். ஆனால் A+, A கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடிஸ் அவங்கள ஏன் போலீஸ் கண்காணிக்கல? ஒரு மாவட்டத்துலேயும் போலீஸ் கண்காணிக்காததால தான் ராக்கெட் ராஜா உள்பட, அரிநடார் உள்பட, இப்படியே சொல்லிகிட்டே போகலாம், எல்லா சாதி தங்க தலைவரில் பணங்காட்டு படன்னு ஒரு கட்சியை வச்சுட்டு இருக்கிறதால, ஒரு நாடார் சமூகத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கிறதால அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க, அவர் மேலே ஒரு 110 விழாது, தொடர்ச்சியான ரவுடிசத்தை பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, தப்பு செய்கிறவன் எவனாக இருந்தாலும் அந்த தப்பு செய்கிறதுக்கு காவல்துறை துணை இருக்காங்க அப்படின்றது மாதிரி எதிர்காலத்தில் போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு ரவுடிஸு அவனை கண்காணிக்க முதல்ல கேங்ஸ்டார்லாம் இருந்தாங்க, இப்போ அந்த கேங்ஸ்டார்லாம் கிடையாது. இப்போ உளவுத்துறையும் நம்ம ஏரியாவில் இல்லை, அவ்வளோதான். இந்த பகுதியில் அவர் வாழல, அவர் எங்கே போனாருன்னு தெரிலன்னு. தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக உளவுத்துறை இருக்குது. ஆனால் தென் மாவட்டங்களில் இருக்கிற உளவுத்துறை தோல்வியானதால் தான் இவ்வளவு படுகொலை நடந்திருக்குன்றது நம்ம ஆணித்தனமாக சொல்லுவோம். ஏன்னா சரித்திர பதிவேடுடைய லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரவுடிஸுங்க தமிழகத்தில் காவல்துறைக்கே சவால் விடுறானுங்க. என்னென்னா ஏதாவது ஒரு அம்பேத்கர் போட்டோ, இல்லை ஒரு காமராஜர் போட்டோ, இல்லை வேறு எதுனா ஒரு போட்டோ, ஏதோ ஒரு தலைவருடைய போட்டோவில் வச்சுட்டு ஒரு கட்சி ஒன்று ஆரம்பித்தவொடனே அவங்களுடைய பேக் ஹிஸ்ட்ரி, இப்போ ஹரிநாடார் பார்த்திங்கன்னா 20 வருஷம் அவருடைய பேட் ஹிஸ்ட்ரின்றது இருக்குது.
இன்றைக்கும் மறைமுகமாக கட்ட பஞ்சாயத்துன்றது நடந்துட்டா. இப்போ கட்சி ஆரம்பித்தோடனே அவர் தியாகியாக இல்லை. மக்களுக்கான போராட்டம் என்ன பண்ணார்? இந்த 5 வருஷத்தில் எடுத்துக்கோங்க. மக்களுக்கான போராட்டம் என்ன பண்ணார்? தன் சமூகத்துக்கு எதிரானவனை எப்படி கொலை செய்யலாம், எப்படி தொழிலதிபர்களை மிரட்டலாம், பல வழக்குகள் இருக்குது. இவங்க மேலே 20க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது. அதுக்கெல்லாம் முறையாக சாட்சிட்டு போட்டு எவிடன்ஸை க்ரியேட் பண்ணி இவங்க குற்றவாளி தான் நிரூபிக்கிறது மூலம் காவல்துறைக்கு பொதுமக்கள் கிட்ட மட்டும் அனுமதில்லை, வரக்கூடிய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறான பாதையில் போக மாட்டாங்க. இந்த மாதிரி தவறான தலைவர்கள் பின்னாடி போயிட்டு பல வழக்குகளை இளைஞர்கள் சந்திக்கிறாங்கன்றது தான் மறைக்கப்பட்ட உண்மை. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ஏதோ தானேன்னு அப்போ அவருக்கு கெத்து இவருக்கு கெத்துன்னு போயிடுறாங்க. இப்போ கூட கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவாக கூட போடுவாங்க, அவர் அண்ணன் சிங்கம் புலி கரடின்னு போடுவாங்க. ஆனால் நம்ம சொல்கிறது என்னென்னா, அண்ணன் சிங்கம் புலிலாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு மனித நேயத்தோட தன்னுடைய சமூகம் என்று பார்க்கும்போது ஒட்டுமொத்த சமூகமும் நம்ம சமூகம் தான். சாதின்றது ஒரு வித அடையாளம்ன்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க. அது அடையாளம் கிடையாது, அது ஒரு மனநோய். என்னுடைய சாதி மேலே இருக்குன்றது மனநோய். ஒரு பிகாம் படித்த பையன் 80 சீட்டு எடுக்கிறான், மார்க் எடுக்கிறான். அந்த 80 சீட்டத்தை தான் இந்த மார்க்கு கிடைக்குது. ஆனால் 50 மார்க் எடுத்தோன்னும் வரணுன்றதுக்கோசம் இந்த சாதியின் காரணம் காட்டி தான் என்ன பண்ணுறாங்க, இடஒதுக்கீடு பண்ணுறாங்க. இடஒதுக்கீடை நம்ம குறை சொல்ல, ஆனால் நல்லா படித்த பசங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போது பார்த்திங்கன்னா முழுக்க ராக்கெட் ராஜா மேலே 20 எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது. அந்த கேஸ் எல்லாம் ஒன்று. அப்போ அவர் போகிறப்பயே என்ன பண்ணுறாரு, சொகுசுக்கு வண்டியில் பெரிய வண்டியில் போகிறப்போ ஒரு 50 பேரை இட்டுன்னு வராங்க. அப்போது காவல்துறை இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா யார் இந்த ராக்கெட் ராஜா பார்த்திங்கன்னா, அவர் பின்புலமே பார்த்திங்கன்னா தன் சமூகத்துக்கு எதிராக வரவங்களை ராக்கெட் வேகத்தில் படுகொலை செய்யறதால தான் அவருக்கு ராக்கெட் ராஜான்ற பேர் வந்தது. என்னென்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவர் வீட்டில் வந்து AK-47 ராக்கெட் லான்ச்சர்லாம் எடுத்ததால், அவர் பண்ண வீட்டில் எடுத்ததால் இவருக்கு அது அடைமொழியில் வச்சுட்டாங்க. என்ன பார்த்திங்கன்னா, இவர் தொடர்ந்து, அதாவது நான் சொன்ன பாருங்க, வெங்கடேச பண்ணியாருக்கு வலதுகரமாக இருந்து செயல்பட்டு தன் சமூகத்துக்கு எதிராக இருக்கவனை அதாவது இன்றைக்கி அவர் வந்து ஒருத்தனை கொலை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா பட்டுன்னு கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு மின்னல் வேகத்தில், ஒரு ராக்கெட் வேகத்தில் அது நடப்பதால் மட்டுமே இவரை பண்ணார். அப்போது இது போன்ற ஆட்கள் பின்னாடி போகக்கூடிய இளைஞர்கள் அந்த சாதி ரீதியான ஒரு எப்படி சொல்கிற ஒரு மனநோயாளியாக மாறி சமூகத்தில் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுவாங்க, சமூக அமைதியை சீர்குலைப்பாங்கன்ற ஒரு பதிவோடு தான் நம்ம நிறுத்துகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ராக்கெட் ராஜா இவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் என்னென்னலாம் தவறு செஞ்சாருன்றத மக்களுக்கே தெரியும். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அவருடைய சமூகத்தில் உள்ள ஆட்கள் இன்றைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாடார்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சிறு மளிகை வச்சுருப்பாங்க. அந்த மளிகைக்கடையில் நல்லபடியாக வந்து ஒரு தொழில் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அவங்களே வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகி கப்பங்கட்டுற அளவுக்கு ஒரு சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. கப்பன்னா எப்படி, அவர் பேரை சொன்னால் பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சென்னையில் இருக்குது. ஏன்னா இப்போ நெல்லை மாவட்டத்தில் ஒரு பிரச்சனைக்கு மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான சொகுசு லாட்ஜுக்கு வந்து தங்கியிருக்காங்க. அப்போ சென்னையில் இருக்க கமிஷனர் இதை ஏன் கவனிக்கலைன்ற ஒரு விஷயத்த நம்ம கொண்டுன்னு போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்திருக்கோம் போனவன் பங்காளியெல்லாம் நான் பார்க்கல, இங்கே வந்து உங்கள் கிட்டே இருக்க மெட்டலே வேறு, என்கிட்ட இருக்க மெட்டல் வேறு, தம்பிகளாக பார்த்து இருந்துக்கோங்க, வேறு மாதிரி ஆகிடுவீங்கன்ட்டு ஒரு பொது நிகழ்ச்சியிலேயே பகிரங்கமாக வந்து சவால் விட்டு, அங்கேருந்தே நான் நெல்லையில் தான் இருக்கேன், நான் ஒன்றையும் வெளியே ஓடில்ல, என்கிட்ட இருக்கிற மெட்டல் வேறு, என்கிட்ட இருக்கிற மெட்டல் வச்சா ஒரு ஊரே காலி ஆகும் அப்படின்ற ஒரு த்ரெட்டிங்கான ஒரு விஷயத்த அசால்ட்டாக ஒரு மேடையில் சொல்கிறாரு. அதையும் காவல்துறை கண்டு கொள்ளவில்லைன்றது தான் ஒரு வருத்தமான விஷயம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நியூஸ் கில்ஸ் நேயர்களுக்கு நன்றி. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.